அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. குவைத் தமிழ் மக்கள் சேவை மையத்திலிருந்து நான் உங்கள் அன்பு தோழன் அப்துல் ரஷீத். இன்றைய முக்கிய செய்திகள், முக்கிய தகவலை பார்க்க இருக்கின்றோம். அதில் முதல் செய்தியாக, நேற்றைய பொழுது நாம் எச்சரிக்கை செய்தது போல ஃபாயில் சுற்றி இருக்கக்கூடிய சனியா பகுதி மற்றும் ஃபாயில் பஜார் பகுதியில் தேடல் வேட்டை நடைபெற்றது. அந்த தேடல் வேட்டையில் 72 பேர் கைது செய்யப்பட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் 2026ஆம் ஆண்டு முதல் பாதியில் குவைத்தில் இருக்கக்கூடிய நாடு கடத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம், கடுமையான குற்றங்கள் குறைந்து உள்ளதாகவும் கணிசமாக அனைத்து மக்களும் திரிந்து விட்டதாகவும் மினிஸ்டர் நமக்கு தெள்ள தெளிவாக தகவல் தந்திருக்கின்றார்கள். அடுத்த செய்தி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், போக்குவரத்து விழிப்புணர்வு நடவடிக்கையில் 120 வாகனங்கள் முந்தி செல்லியிருக்கிறார். அந்த விதிமுறை பதிவாகி இருக்கு, அதை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. குவைத் நாட்டில் அதாவது அனைத்து விதமான செயல்பாடுகளையும் சாஹில் ஆப்பிள் மூலமாக பதிவு செய்யப்படுகிறது. அந்த சாஹில் ஆப்பிள் மூலமாக நாம் பலவிதமான தகவலை பெற்றுக்கொள்ள முடியும். யாரும் எங்கே போயும் தேடி அலைய வேண்டியதில்லை. குவைத்து சம்பந்தமான அனைத்து தகவலையும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா சாஹில் ஆப்பில் தந்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 21 வயசுக்கு உட்பட்ட பர்சனுக்கு சிகரெட் விற்கக்கூடாது, நிக்கோட்டின் விற்கக்கூடாது என்று குவைத் அரசாங்கம் தடை செய்திருக்கிறது. மேலும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தங்கத்தின் விலை 43 தினார் 600 பைசாவை தாண்டிவிட்டது என்றும், தங்கத்தை என்னைக்கு வாங்கினாலும் அதனுடைய மதிப்பு குறைய போவதில்லை என்ற தகவலும் முழுமையாக எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளை, நீங்கள் வெளியிலே செல்லும்போது கவனமான முறையிலே என்ன செய்யுங்க, உங்களுடைய சிவில் ஐடிகளை எடுத்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாகன ஓட்டிகள் கவனமான முறையில் வேகமாக செல்ல வேண்டாம். ஏன்னா அனைத்து பகுதிகளிலும் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் கேமராக்கள் பொருத்தப்பட்டு உங்களை கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது முக்கிய செய்தி. நாங்கள் சொன்ன செய்திகள் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நாங்கள் நம்பிக்கொண்டோம். மீண்டும் நாளை பொழுது நற்செய்தியோடு தொடர்பு கொள்ளும் வரை உங்களது விடைபெறுவது நான் உங்கள்